My dear student friends, welcome back to this new normal learning platform. I can understand you are waiting for the Kochi story session. Let me start the story. ஒரு மலையடிவாரத்தில் ஒரு சூஃபி ஞானி இருந்தார். அவர் தினமும் மலையடிவாரத்தில் நடைப்பயிற்சி போகிறது வழக்கம். அப்படி போகும்போது சீடர்களை யாராவது கூட போவாங்க. ஒரு சீடர் தொடர்ந்து அதை மாதிரி போயிட்டுருக்காரு. தொடர்ந்து ஒரு வார காலமாக போயிட்டுருக்கிறாரு. அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் அந்த சீடருக்கு ஒரு சந்தேகம். குருவே, ஒரு சந்தேகம் கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு குரு கேளுப்பா அப்படின்னு சொல்கிறார். நான் இந்த தொடர்ந்து வருகின்ற இந்த நடைப்பயிற்சி நாள்களில் ஒரு விஷயத்தை கவனித்தேன். தேனடை ஒரு குறிப்பிட்ட மரத்தில் பார்த்தேன். இப்போ அந்த தேனடையை காணோம். மனிதர்கள் அதை கவர்ந்துட்டு போயிட்டாங்க. தேனி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தேனை சேகரித்து ஒரு அடையை உருவாக்குது. மனிதர்கள் அதை கவர்ந்துக்கிட்டு போகிறாங்க. அதோட உழைப்பு வீணாக போகுது இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இதுதான் என்னோட சந்தேகம். அது ஒருத்தரோட உழைப்பை கவருதல் தவறு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஞானி சொல்கிறாரு, தேனியோட உழைப்பில் உருவான தேனடையை வேணால் கவர முடியும். ஆனால் தேனி உருவாக்கின்ற அந்த தேனை சேகரிக்கின்ற அந்த திறமையை யாராலையும் என்ன செய்ய முடியாது, கவர முடியாது. மறுபடியும் அந்த தேனீக்கள் அதைவிட மிக பிரம்மாண்டமான ஒரு தேனடையை என்ன செய்யும், உருவாக்கும். அப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பதில் சொல்கிறாரு. என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த கதையிலேருந்து அப்படின்னா, பிறரை பார்த்து நான் முதல்ல காப்பி அடிக்கக்கூடாது, காப்பி பண்ணக்கூடாது. கருத்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட சொந்த சிந்தனையில் அதை ஜீரணிச்சுக்கிட்டு வெளிப்படுத்தணுமே தவிர காப்பி அடிக்கக்கூடாது. ஒன்று. இன்னொன்று, அந்த நம்ம திறமையை அப்படியே யாராவது நம்மளோட விஷயங்களை காப்பி பண்ணாலும் நம்மளோட தனித்திறனை யாராலையும் என்ன செய்ய முடியாது, கவர்ந்துக்கிட்டு போக முடியாது. அதனால் உலகத்தில் என்றைக்குமே நிலைத்திருக்கக்கூடிய சில விஷயங்கள், யாராலும் கவர முடியாத சில விஷயங்களில் ஒன்று நம்மளுடைய தனித்திறமை. லெட்ஸ் மூவ் ஆன் டு த லெசன் நவ். நீங்கள் ஞாபகம் வச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம எங்கே இந்த லெசன் முடித்தோம் லாஸ்ட் எபிசோடில் அப்படின்ட்டு. இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுற அந்த பார்ட்டோட முடித்தோம். நம்ம இப்போ அந்த இன்டர்வியூ எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுலேருந்து என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த டியூட்டோரியலில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இன்டர்வியூவர் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் நான் எப்பொழுதும் போல் ரீட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணி நான் அதுக்கு விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னாக்க, உங்களுக்கு டிக்ஷனரி வச்சுட்டு நீங்கள் பார்க்குறீங்க மீனிங்லாம் அப்படின்னா, உங்களுக்கு வார்த்தைகளுக்கு தனித்தனி வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் தெரியும், வொக்காபுலரிஸ் தெரியும். ஆனால் அதை வைத்துக்கொண்டு நம்மால் பேசுவதற்கோ எழுதுவதற்கோ செய்ய முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அதை காம்ப்ரஹெண்ட் பண்ணணும். அந்த கண்டெக்ஸ்டில் அந்த வார்த்தை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத நம்ம எகெயின் அண்ட் எகெயின் வி ஹாவ் டு ரீட். அப்படி அந்த ரீடிங் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்பான்டேனிட்டி பேசுகிறதுக்கோ எழுதுறதுக்கோ வரும். அதர்வைஸ் நிறைய வொக்காபுலரி தெரியும், நிறைய மீனிங் தெரியும், நம்மளால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனால் இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, எப்பொழுதும் போல் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கு, பேனா, நோட் புக் எல்லாம் வச்சுக்கோங்க. எந்த இடத்துலலாம் ஹார்ட் வேர்ட்ஸ் வருதோ அங்கெல்லாம் மீனிங் நான் சொல்கிறேன். மொத்தத்துக்கு ஜிஸ்ட் மட்டும்தான் நான் சொல்லுவேன் ரீட் பண்ணிவிட்டு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் சொல்கிற ஜிஸ்ட்டை நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணி பார்த்து அந்த கண்டெக்சுவல் மீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப ஒரு சென்டென்ஸில் பயன்படுத்தும் பொழுது அந்த வார்த்தையோட அர்த்தம் நமக்கு தானாகவே புரிய ஆரம்பிக்கும். அதை நமக்கு தமிழில் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. பயன்படுத்த தெரிதல் தான் ஒரு மொழிக்கு தேவையான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் அப்படித்தான் என்னோட டியூட்டோரியலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு முதல்ல கேட்டுக்கிறேன். லெட்ஸ் மூவ் ஆன் டு த டெக்ஸ்ட். Interviewer: How well were you acquainted with the sailboat before you took up the task? Vartika Joshi: None of us was acquainted with a sailboat or ocean-going boat. None of us has sailed before, nor are women officers allowed entry in combat platforms as yet. At first, it was difficult to take the boat out to sea from one point to another, but we slowly built upon it through 3 years of training. Vartika Joshi யாருன்னு உங்களுக்கு தெரியும். She was the captain of that sailboat. Here the word acquainted, having personal knowledge as a result of study,
experience, etc. informed. That means ஒரு விஷயத்தை வந்து நம்ம முன்னாடியே விஷயத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிற அந்த அறிவுக்கு பேர் தான் அந்த acquainted அப்படின்ற வேர்டு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வந்து நான் கொஷின் கேட்க போகிறேன். நீங்களாக வந்து அந்த விஷயத்தை காம்ப்ரஹெண்ட் பண்ண போகிறீங்க. Were the crew members acquainted with a sailboat or ocean going boat? இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த போட்டை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுதா? இப்போ நீங்களே சொல்லிடுவீங்க இல்லை அப்படின்னு. Had the crew members sailed before? இதுக்கு முன்னாடி அவங்க கடலில் பயணம் செஞ்சுருக்காங்களா? இந்த இல்லைன்ற விஷயத்தையும் உங்களுக்கு என்ன செய்யும், டெக்ஸ்ட்டை நீங்கள் திரும்ப திரும்ப ரீட் பண்ணும்போது கண்டுபிடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட், பேஜ் நம்பர் 62. Interviewer. Can you tell us about the training you had undergone before this expedition? Vartika Joshi. We started with some theoretical courses on navigation, communication, and weather prediction. Classroom courses are different from sailing outside. So, we were given hands-on training like how to repair things and how to deal with emergencies when the weather gets rough, if there is a medical emergency, and training was needed in tactical aspects as well. இப்போ என்ன கொஷின் அவங்க கேட்குறாங்க இன்டர்வியூவர் அப்படின்னா, உங்களுக்கு இந்த எக்ஸ்பெடிஷன் வந்து போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க தியரி கிளாஸஸ் வந்து அந்த கடல் பயணத்தை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு தியரி கிளாஸஸ் அது இருந்தது. அது எதை பற்றினா கம்யூனிகேஷன் அண்ட் வெதர் ப்ரிடிக்ஷன், எப்படி வந்து காலநிலையும் எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் அந்த கலன்லேருந்து கப்பல் கலன்லேருந்து அப்படின்ற கிளாஸஸ் இருந்தது. ட்ரைனிங் கிளாஸஸ் வந்து இவங்களுக்கு எதை பற்றி இருந்தது அப்படின்னாக்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், எமர்ஜென்சியில் எப்படி அவங்க நடந்துக்கணும், எப்படி அந்த சூழ்நிலையை கையாளணும் அப்படின்றதுக்கு நேரடியான பயிற்சி வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஐஸ்வர்யா. We underwent our basic sail training courses in Mumbai at the Indian Naval Watermanship Training Centre, INWTC, again acronym, and at various schools in the southern naval base in Kochi. We even sailed on INSV Mahadei to Mauritius and back, and also to Cape Town in December 2016. We were trained for almost 3 years to prepare for the voyage. Since the boat was old, it had minor leaks and repairs. Also, we ran out of water and food soon. So the trip was a tutorial for us on how to manage food, water, and even electricity during the big voyage. The questions: what sort of training did the crew undergo before their expedition? Yes, theoretical courses on navigation and weather prediction. Now you can understand how to comprehend the text, right? Where did they undergo their basic sail training courses? At the Indian Naval Watermanship Training Centre in Mumbai, at various schools in southern naval base in Kochi. Can you expand INWTC? Yes, it is Indian Naval Watermanship Training Centre. Can you tell me how many years did they are trying to prepare for the voyage? Absolutely, it was 3 years. Which skill was considered important in the selection process? Yes, survival skills. Next, page number 62, Interviewer. What was the selection process? எப்படி வந்து உங்களெல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. Out of the 30 women who had applied, 6 of us were shortlisted based on the little survival skills we showcased. The crew was monitored by Commander Dilip Don. But I was told about the flare-ups at sea. I even had second thoughts about joining the team. Here flare-ups means கடல் சீற்றம், திடீர்னு வந்து ஒரு கோபமோ ஒரு பெயினோ வந்து கிரியேட் ஆச்சுன்னா அதை ஃப்ளேரப்னு சொல்லுவோம். அதை கடலுக்கு சொல்லும்போது கடல் சீற்றம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 30 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த நேவிகேஷனுக்கு. அதில் வந்து இப்போ இந்த க்ரூ இப்போ இருக்காங்க இல்லையா 6 மெம்பர்ஸ் ஃபைனலில், அவங்க மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த செலெக்ஷன் வந்து எதை வச்சு அவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சர்வைவல் ஸ்கில்ஸ். நான் முதல்லையே சொன்ன மாதிரி நம்மளோட திறன்கள் மட்டும்தான், நம்மளோட திறமை மட்டும்தான் எந்த இடத்துலையும் நம்மளை வந்து வெளிப்படுத்த முடியுமே தவிர
நம்மளுடைய மதிப்பெண்களோ அல்லது நம்ம எவ்வளவு டிகிரி வாங்கியிருக்கோம் அப்படின்றதோ நம்மளை முன்னிலைப்படுத்தாது. இப்போ இவங்களோட செலெக்ஷன் வந்து சர்வைவல் ஸ்கில்ஸ், எப்படி அவங்க அந்த சூழ்நிலையை கையாள போகிறாங்க ஒரு கடல் பயணத்தில் அப்படின்றத வச்சு தான் இவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்வியூவர்ஸ் கேட்குறாங்க, ஹவு டிட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரியாக்ட் வென் யூ டோல்டு தெம் அபவுட் திஸ் எக்ஸ்பெடிஷன்? இந்த கடல் பயணத்தை வந்து நீங்கள் போக போகிறீங்க, செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லும் பொழுது உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, என்ன மாதிரி வெளிப்படுத்தினாங்க அவங்களோட கருத்துக்களை அப்படின்னு கேட்குறாங்க. அகெயின் கேப்டன் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க, வார்த்திகா ஜோஷி, அவர் ஃபேமிலிஸ் டிட் ஹாவ் a hard time, but that was because most of them had never even seen the sea. 4 of us are from the mountains. The first time my parents saw the ocean was when I invited them to visit. But once they saw that we were doing well and looking after ourselves, they were quite supportive. They were apprehensive and supportive too. First, the meaning apprehensive, anxious or fearful that something bad or unpleasant will happen. அதாவது ஏதாவது தப்பாக நடந்துருமோ அப்படின்னு பயப்படக்கூடிய அந்த உணர்வுக்கு பேர் தான் இந்த ஆப்ரிஹென்ஸ். இப்போ அவங்களோட குடும்பத்தாரெலாம் வந்து இவங்க கடலையே பார்த்திராத ஒரு பிரதேசத்தில் வந்து வசிக்கிறவங்க. முதல் முறையாக இவங்க எப்போ கிளம்ப போகிறாங்கன்னு போது தான் அந்த கடலையே வந்து அவங்களாம் என்ன செய்கிறாங்க, அவங்க குடும்பத்தார்கள்லாம் பார்க்குறாங்க. அப்போ வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பயம்லாம் இருக்குது. ஆனால் இவங்க என்ன மாதிரி வந்து ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, என்ன மாதிரி இவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இன்டர்வியூவர் ஆஸ்க்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின் டு வார்த்திகா ஜோஷி, வாட் வேர் யுவர் எய்ம்ஸ் அண்ட் ஹவு டிட் யூ ஒர்க் டு அச்சீவ் தம்? எதெல்லாம் உங்களோட குறிக்கோளாக இருந்தது, உங்களோட இந்த பயணத்தை வந்து சாதிக்கிறதுக்கு எதை குறிக்கோளாக வச்சுருந்தீங்கன்னு கேட்குறாங்க. வார்த்திகா ஜோஷி, I wanted to make sure that I complete this journey with ultimate honesty. I didn't set out for a destination. It was the journey that mattered to me the most. So my contention was to make sure that we go by the rules of circumnavigation, which say that you don't have to use any auxiliary means of repulsion and you don't have to take anybody else's assistance. I grasped that completely. Here, contention means strenuous effort, struggling together in opposition. அவங்க எதில் வந்து டிட்டர்மைண்டாக இருந்தாங்க அப்படின்னாக்க, ஹானஸ்டி, நேர்மை. இந்த பயணத்தை வந்து என்ன ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அதை வந்து கடைசி வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். அதுலேருந்து கொஞ்சம் கூட நம்ம பின்வாங்கக்கூடாது. அது எதுக்கு ஆனஸ்டின்ற வேர்டை இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரூல் முதல்ல தெரிஞ்சால் தான் புரிஞ்சுக்க முடியும். என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க, இந்த சர்க்கம் பண்ணுறதுக்கு என்ன ஒரு சூழ்நிலையிலையும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னாக்க, யூ டோன்ட் ஹாவ் டு யூஸ் எனி ஆக்சிலரி மீன்ஸ் ஆஃப் ரெப்பல்ஷன். வேறு என்ன உதவிக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து பயன்படுத்திக்கக்கூடாது. பயன்படுத்தி அந்த டேஞ்சரை வந்து என்கவுண்டர் பண்ணக்கூடாது. நீங்களாக தான் எல்லாமே பண்ணணும். அடுத்தவங்களோட அசிஸ்டன்ஸ், யூ டோன்ட் ஹாவ் டு டேக் எனிபடி எல்சஸ் அசிஸ்டன்ஸ். யாரோட உதவியும் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்றது தான் அந்த ரூல்ஸ். இப்போ ஒரு கட்டத்தில் இவங்க நிறைய டேஞ்சர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் பின்னாடி சொல்ல போகிறாங்க. அது அப்போ வந்து என்ன தோணும், நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்ன தோணும், ஐயோ எப்படியாவது நம்ம வந்து உயிர் வாழணும் அப்படின்னு தான் தோணும். அதை தாண்டி சாதிக்கணும்னு எந்த ஒரு மனித உயிருக்குமே வந்து தோணாது. உயிர்னு வரும்போது அப்படி தோணாது. ஆனால் கேப்டன் வந்து ஸ்கிப்பை வந்து எப்படின்னா வெரி வெரி டிட்டர்மைன். என்னென்னா, ரூல் வந்து எந்த காலத்துலேயும் இந்த 2 ரூல்ஸையும் வயலேட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க கடைசி வரைக்கும், அந்த முடிக்கிற வரைக்கும் அதை வந்து அவங்களோட எய்மாக வச்சுருந்தாங்க, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்டர்வியூ என்ன கேட்குறாங்க, நேம் தட் ஒன் குவாலிட்டி ஆஃப் யுவர்ஸ் தட் எனேபிள் யூ டு கம்ப்ளீட் திஸ் எக்ஸ்பெடிஷன் சக்ஸஸ்ஃபுல்லி. இந்த சர்க்கம்நேவிகேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு உங்களோட எந்த குவாலிட்டி, உங்களோட எந்த குணம், என்ன கேரக்டர் உங்களுக்கு வந்து தூண்டுதலாக இருந்ததுன்னு கேட்குறாங்க. வார்த்திகா ஜோஷி, whenever the winds drop, it wouldn't have taken me even a fraction of a second to switch on the engine and say let's go 1 mile ahead. But inside of me, something poked me and said that you have to be honest with yourself
and this expedition has to be done with honesty. I am glad that we were able to finish it successfully without the use of the engine at all. ஒவ்வொரு தடவையும் அந்த காற்றினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களை வந்து அந்த என்ஜினை வந்து அவங்க யூஸ் பண்ணினா அதுலேருந்து அவங்க என்ன செஞ்சிடலாம், மீண்டும் சரி பண்ணிக்கலாம், அதை வந்து என்கவுண்டர் பண்ணலாம். ஆனால் இவங்க வந்து எந்த கட்டத்துலேயும் அதை என்ன செய்யலை, பயன்படுத்தலை. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போதெல்லாம் அவங்களுக்குள்ளே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இன்னும் ஒரு மைல் அப்படின்றத சொல்லி அதுலேருந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களே வந்து அந்த சர்க்கம்நேவிகேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை தான் அவங்க வந்து அவங்களோட ஒரு ஒன் ஆஃப் த குவாலிட்டிஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்வியூவை கேட்குறாங்க, as the head of the crew, how did you involve the team? ஒரு குழுவுக்கு, அதுவும் ஒரு கடல் பயணம் மேற்கொள்கிற ஒரு சாதனைக்காக மேற்கொள்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஒரு கேப்டனாக இருந்திருக்கீங்க. எப்படி நீங்கள் உங்களோட குழுவில் இருக்கிற மற்ற உறுப்பினர்களை ஈடுபட வச்சிங்க? ஏன்னா கேப்டன் ஒன்று செஞ்சு முடிவு பண்ணி மற்றவங்களாம் அதுலேருந்து வேறுபட்டாங்க அப்படின்னா அதை என்ன செய்ய முடியாது, நம்ம எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியாது. புரிஞ்சுக்கணும். அந்த ரேப்போ சொல்லுவாங்க இல்லையா, குழுவில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன இருக்கணும், ஒரு ரேப்போ இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தில் ஒரே லைனில் நம்மளால் என்ன செய்ய முடியும், பயணிக்க முடியும். அப்படி போனால் மட்டும்தான் நம்ம என்ன விஷயம் சாதிக்க எடுத்துக்கிட்டு இருக்கோமோ அதை நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த கொஷினை இன்டர்வியூவை கேட்குறாங்க. அதை ரிப்ளை பண்ணுறாங்க கேப்டன் வார்த்திகா ஜோஷி. We have all sailed and trained the same amount and everybody has their own way of dealing with situations, but that was a good thing because we could discuss different ways of solving a problem and choose the best one. In fact, I would say it was easier for us to collaborate and work together. இப்போ ஒரு ட்ரைனிங்கிறது 6 பேருக்கும் ஒரே மாதிரி ஒரே இடத்துல ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நீ கேப்டன்றதுனால ஸ்பெஷலாகவோ இல்லை டீம் மெம்பருங்கிறதுனால அதுக்கு தனியாகவோ கூட குறைச்சோலாம் என்ன செய்ய போகிறதில்ல, கொடுக்க போகிறதில்ல. இப்போ அதை தான் சொல்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்தாங்க. இப்போ இதில் இந்த வார்த்தையை ஏன் நான் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம டீச்சர் டீச் பண்ணுறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பண்ண போகிறாங்க. இப்போ யாரை பொறுத்து இது அப்படின்னா, அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறவங்க, வாங்கிக்கிறவங்கள பொறுத்து, அந்த லேர்னரை பொறுத்து. அந்த லேர்னர் வந்து எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ண தயாராக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும், புரிஞ்சுக்கிற திறன் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பொறுத்து. இப்போ அதை மாதிரி தான் எல்லா விஷயமுமே. இப்போ அதை மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் எல்லோரும் அவங்களோட தனித்துவத்தில் அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எங்களை நாங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் ஒரு சூழ்நிலை வந்து அந்த பயணத்தில் ஏற்படும் போது கலந்து பேசி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற முடிவை வந்து எடுத்தோம். அது வந்து ஒரு டீம் ஒர்க். அதனால தான் எங்களால் என்ன செய்ய முடிஞ்சது, கொலாபரேஷன், கூட்டாக வேலை செஞ்சதுனால தான் எங்களால் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 63ல் இதே கொஸ்டினுக்கு லெஃப்டினன்ட் பாயல் குப்தா ஆன்சர் பண்ணுறாங்க. when you are out at sea, teamwork is the most important in the middle of the crisis. Even during the storm, when 3 people would be out on watch, the other 3 who would be inside wouldn't be able to rest. Somebody would heat the water, the other person would heat the gloves because it was raining also. இப்போ கடல்ங்கிறது எப்படி இருக்குன்னு தெரியும், இந்த என்ன மாதிரி எப்போ என்ன மாதிரி சூழ்நிலை அங்கே வரும்ன்றதை சொல்லவே முடியாது, இயற்கை எப்படி என்ன நிகழ்த்தும்ன்றது தெரியாது. இப்போ அந்த மாதிரி ஒரு நடுக்கடலில் என்ன மாதிரி துன்பம் வேணாலும் வரலாம். கிரைசிஸ் மீன்ஸ் துன்பம், அன்எக்ஸ்பெக்டட் டேஞ்சர்ஸ் என்ன வேணாலும் வரலாம். அப்படி வரும்பொழுது இவங்க குறிப்பாக சொல்கிறது என்னென்னா, எங்களோட டீம் ஒர்க், நாங்கள் குழுவாக இணைந்து ஒரே சிந்தனையில் செயல்பட்டது தான் எங்களை வந்து சக்ஸஸ் பண்ண வச்சுருக்கு. வார்த்திகா ஜோஷி சொன்னதான் சொல்கிறாங்க, இவங்க அவங்களோட ஸ்டைலில் சொல்கிறாங்க. இப்போ 3 பேர் உள்ளே இருப்போம், 3 பேர் வெளியில் இருப்போம். 3 பேர் வெளியில் இருந்து சூழ்நிலைகளை கவனித்து உள்ளே இருக்கிறவங்களுக்கு சொல்லுவோம். அப்போ அந்த சூழ்நிலையை என்கவுண்டர் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களை உள்ளே இருக்கிற 3 பேர் செய்வோம். இப்போ டீம் ஒர்க் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு மிடில் ஆஃப் த கிரைசிஸ் அப்படின்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டேஞ்சர் வரும்போது இந்த டீம் ஒர்க் மட்டும்தான் நம்மளை சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டீம் எஃபர்ட் ஆக்சுவலி ஹெல்ப்ட் இன் நேவிகேட்டிங் த்ரூ த 20 hours லாங் ஸ்டார்ம். ஐ ஃபீல் தட் if I had been alone, then it would have been a nightmare to deal with the challenges that the seas throws at you. இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ தனியாக போய் பயணம் பண்ணியிருக்கோம், சாதிக்கிறேன்னு போனால் நான் என்ன ஆயிருப்பேன்னு யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், 20 மணி நேரம் வந்து அந்த ஸ்டார்ம் வந்து நீடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ
டீம் ஒர்க் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம சாதாரணமாக நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிற எந்த விஷயமா இருந்தாலுமே நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு, பணியில் இருக்கும்போது பணி செய்யும் இடத்துல இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு, இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் எதையுமே சக்ஸஸ் பண்ண முடியாதுன்ற விஷயந்தான் இந்த பேசேஜ்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் கொஷின் இன்டர்வியூவர் கேட்குறாங்க, ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த மோஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க் வைல் செயிலிங். அப்படி இப்போ இந்த பயணத்தில் வந்து பயங்கர சேலஞ்சிங்காக இருந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கேப்டன் சொல்கிறாங்க, வார்த்திகா ஜோஷி, த sea can get really tough when winds are picking up. Those are the items we have to be active and need to anticipate what could be there ahead. What do you infer from Lieutenant Payal Gupta's reply? இப்போ பாயல் குப்தா இதுலேருந்து ஒரு கொஸ்டின் பார்த்துருவோம். என்ன சொல்கிறாங்க, என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுலேருந்து அப்படின்னா, டீம் ஒர்க் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் த மிடில் ஆஃப் எனி கிரைசிஸ். டீம் ஒர்க் தான் முக்கியம் அப்படின்ற விஷயத்த நம்ம அவங்களோட ரிப்ளைலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். வாட் வேர் த ரூல்ஸ் ஆஃப் சர்க்கம்நேவிகேஷன், என்னென்ன ரூல் கொடுத்துருந்தாங்கன்னு வார்த்திகா ஜோஷி சொல்லியிருக்காங்க. டோன்ட் ஹாவ் டு யூஸ் எனி ஆக்சிலரி மீன்ஸ் ஆஃப் ரெப்பல்ஷன். டோன்ட் ஹாவ் டு டேக் எனிபடி எல்சஸ் அசிஸ்டன்ஸ். யார்கிட்டேருந்து எந்த உதவியும் எது கேட்கக்கூடாது. அவங்களுக்கு தேவையான அசிஸ்ட் பண்ணுறதுக்கான என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை பயன்படுத்தக்கூடாது. இருக்கும், ஆனால் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. இந்த 2 விஷயம். வார்த்திகா ஜோஷி வாண்டட் டு கம்ப்ளீட் த ஜேர்னி வித் அல்டிமேட் டேஷ். எதை வந்து கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு அந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி கடைசி வரைக்கும் கடைப்பிடிச்சாங்க அப்படின்னா என்ன குவாலிட்டி அது? ஹானஸ்டி, நேர்மை. நெக்ஸ்ட், இன் த சவுத் பசிபிக் we encountered a storm where the seas were almost 9 to 10 meters high and the winds were picking up to 60 to 70 knots. A knot means a unit of speed equal to 1 nautical mile per hour, exactly 1.852 kilometer per hour, which is about a hurricane force of wind on land. It is normal on sea where there is hardly any landmass to stop the winds. அப்போ சவுத் பசிபிக் அந்த ஏரியாவில் வந்து அவங்க நேவிகேட் பண்ணும்பொழுது அந்த ஸ்டார்ம் சொன்னோம் இல்லையா, அதை என்கவுண்டர் பண்ணுறாங்க. அது எவ்வளோ நாட்ஸ் இருந்தது? KNOTS. கே வந்து சைலண்ட், நாட்ஸ்ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அது வந்து யூனிட். அது எதை மெஷர் பண்ணுற யூனிட் அப்படின்னாக்க ஸ்பீட், யூனிட் ஆஃப் ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணுற யூனிட் அது. ஆன்டிசிபேட் அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, டு ஃபோர்ஸி, டு ரியலைஸ் பிஃபோர் ஹேண்ட், டு எக்ஸ்பெக்ட், பி ஷூர் ஆஃப், முன்கூட்டியே அறிந்து கொள்ளுதல். அதுக்கு பேர் தான் ஆன்டிசிபேட். நெக்ஸ்ட், பேஜ் நம்பர் 63. It was also a blissful experience when something broke down and after a lot of hard work and effort, we were able to fix it together. We will remember these incidents as well because they gave us the strength to move on, and if something went bad, we were able to overcome those challenges. இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் என்ன வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு விஷயத்தை செய்கிறாங்க, எஃபர்ட் போட்டு ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறது. அப்போ ஏதாவது ஒரு டேஞ்சர் வந்து அதை சரி பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மொத்த க்ரூ மெம்பர்ஸும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், டீம் ஒர்க். அது இருந்ததுனால தான் அடுத்து எங்களை நாங்களே ஸ்ட்ரெங்தன் பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு என்ன செய்ய முடிஞ்சது, போக முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் டிட் த க்ரூ என்கவுண்டர் எ ஸ்டார்ம்? இந்த கொஸ்டினுக்கு டெக்ஸ்ட்டில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அண்ட் செக் இட் அவுட் வித் மை ஆன்சர். த க்ரூ என்கவுண்டர்ட் எ ஸ்டார்ம் இன் த சவுத் பசிபிக். வாட் இஸ் எ நாட்? எ நாட் இஸ் எ யூனிட் ஆஃப் ஸ்பீட் ஈக்குவல் டு 1 nautical mile per hour, exactly 1.852 kilometer per hour. Next, write briefly on the most challenging task which was experienced by the INSV crew. இதுக்கு வந்து நான் சொல்ல போகிறதில்ல, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா பேஜ் நம்பரோடு தான் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்களாக என்னென்ன டாஸ்க் வந்து அவங்க செஞ்சாங்க, சேலஞ்சிங் டாஸ்க்குன்றதை ஜஸ்ட் பார்த்து அதை நோட்ஸ் எடுத்து திரும்ப அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கல்வி டிவியோட அந்த காமெண்ட் பாக்ஸில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸை ட்ராப் பண்ணுங்க. நெக்ஸ்ட், பேஜ் நம்பர் 64. நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்டர்வியூ கேட்குறாங்க, வாட் வேர் த எக்ஸைட்டிங் மொமெண்ட்ஸ் டியூரிங் த ட்ரிப்? இப்போ என்னென்னலாம் நீங்கள் சேலஞ்சிங் டாஸ்க்லாம் பண்ணீங்க, என்னென்ன டேஞ்சர்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸைட்டிங் மூமெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து உங்களை
அப்படியே உற்சாகமாக ஆச்சரியத்தில் ஆழ்த்தின விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. Vartika Joshi, when we were crossing the Tasman Sea, we witnessed the brilliant southern lights from sea. It was rare to watch that in those months, the two from sea. We were absolutely awestruck as we were not expecting it. To the sea, entire sky lit up in green light. There was bioluminescence, dolphins swimming in the wake of the boat like our neighbors, and a variety of sea creatures. We spotted a dead sperm whale once, and we thought it was an island from a distance. It was so huge. We are not specialists, so whenever we spotted something in the sea, we had to Google it to learn more about the species. குறிப்பாக எதை இவங்க ஆச்சரியமாக சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வேர்டை பார்த்துருவோம். ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன? பயோலூமினிசன்ஸ். தட் மீன்ஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் லைட் பை லிவிங் ஆர்கானிசம்ஸ். அதாவது உயிரிகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதமான ஒளி. லைட்னா ஒளி. அந்த ஒளிக்கு தான் பயோலூமினிசன்ஸ் அப்படின்னு பேர். இது நம்மளை மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் இது கிடையாது. ஹியூமன் பீயிங்ஸ் இல்லாமல் மற்ற கடல்வாழ் உயிரினங்கள், இன்செக்ட்ஸ், பூச்சிகள்லாம் இதை என்ன செய்யும்? வெளிப்படுத்தும். நமக்கு நம்ம பரிச்சயமான ஒரு பூச்சி உயிரினம் எது அப்படின்னாக்கா இது சொல்வீங்களா, மின்மினி பூச்சி சொல்வீங்க இல்லையா, அது. இப்போ இங்கே உங்களுக்கு பிக்சர்ஸ் டிஸ்பிளே ஆகுது. இப்போ இதில் கடல்வாழ் உயிரினங்களும் நமக்கு தெரிந்த அந்த மின்மினி பூச்சியோட இமேஜஸும் இதில் இருக்குது. இப்போ இந்த உயிரினங்கள்லாம் அந்த லைட் எமிட் பண்ணுறதுனால அந்த ஸ்கை என்ன கலரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க. ப்ளூ கலரில் இருக்குது. அதை பார்க்குறதுக்கே மிக அற்புதமான ஒரு காட்சி. அதை அவங்க எதிர்பார்க்காது. இது இப்படிலாம் வரும்னு அவங்களுக்கு தெரியலை. எதிர்பார்க்காம வரவும் அப்படியே ஆஸ்ட்ரக் அப்படின்னு அப்படியே ஆச்சரியத்தில் பிரமிச்சு போய் வாயடைச்சு போய் நிற்கிறது. ஆஸ்ட்ரக் அப்படின்னாக்க அடுத்தது என்ன சொல்கிறாங்க பாருங்கள். டால்ஃபின்ஸ்லாம் பக்கத்தில் யாரோ நம்ம பக்கத்து வீட்டில் இல்லை நமக்கு ஃப்ரெண்ட்ஸு பக்கத்தில் உட்கார்ற மாதிரி அப்படியே ஷிப்புக்கு பக்கத்தில் டால்ஃபின்ஸ்லாம் போகுதான், அந்த சீ க்ரீச்சர்ஸ் அதெல்லாம். அது மாதிரி இன்னொன்று பார்த்துருக்காங்க. ஒரு இறந்து போன வேல் அதை ஸ்பாட் பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்காங்க. அது எப்படி தெரியுதான் இவங்களுக்கு? தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு அது ஏதோ ஐலாண்டுன்னு இவங்க நினச்சிருக்காங்க. அதை கிராஸ் பண்ணும்போது தான் இவங்களுக்கு தெரியுது அது ஒரு வேல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்களுக்கு அந்த கடல் சார்ந்த சில விஷயங்கள்லாம் தெரியாததெல்லாம் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, தினந்தார் கூகுள் பண்ணியிருக்காங்க. கூகுள் பண்ணி அந்த உயிரினங்களை பற்றியெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்க பாருங்கள் அந்த லைட் எமிஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க. ஹவு டிட் யுவர் க்ரூ ஸ்பெண்ட் டைம் டீப் இன் த சீ? சரி, எப்போதுமே டேஞ்சர் வந்துக்கிட்டே இருக்குமா? அப்படி எதுவும் இல்லாத விஷயங்கள் இப்போ சும்மா தான் இருப்பீங்க இல்லையா? அப்போ எப்படி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு லெஃப்டினன்ட் ஸ்வாதி ரிப்ளை பண்ணுறாங்க. டியூரிங் circumnavigation, we picked up some hobbies and kept posting pictures of delicacies like golgappas and cakes. We also read books when the weather was pleasant and did some quilling and craft work. While team leader Joshi read comics and Ramayana during her journey. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த circumnavigationல வெதர்லாம் நார்மலாக இருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னாக்க, கோல்கப்பாஸ் அப்படின்னா பானிபூரி சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேர் இன்னொரு பேர் கோல்கப்பாஸ். கேக்கு ரெடி பண்ணுறது இதெல்லாம் செஞ்சோம். அதுமாதிரி புக்ஸ் ரீட் பண்ணோம். அதுக்கப்புறம் குவில்லிங், கிராஃப்டிங், கைவினை பொருள்கள் செய்கிறது அதெல்லாம் செஞ்சோம். லீடர் கேப்டன் ஜோஷி என்ன செய்வாங்க அப்படின்னா காமிக்ஸ் புக் படிப்பாங்க, ராமாயணா படித்தாங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதுதான் நம்ம இந்த லெசன்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். With this conclusion, this is Latha Lakshmikanthan signing off. Thank you.